இயேசு கிறிஸ்து மரிக்கிற கடைசி வாரத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வெளியேற பெற்ற தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றியிருப்பார். இது எதை குறிக்கிறது என்று பார்த்தோம்னா, தைலத்தை ஊற்றுவது என்பது அவர் ராஜபவனியாய் எருசலேமில் வரும்போது யாரும் அவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ண, எல்லாரும் குருத்தோலைகளை ஏந்தி வஸ்திரங்களை விரித்து ராஜாவாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் யாரும் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணலை. அந்த நாட்களை ராஜாவை அபிஷேகம் பண்ணி அங்கீகரிப்பார்கள். இவள் ஏசு கிறிஸ்துவை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணல. 2வது காரியம், அவர் அடக்கம் பண்ண எத்தனமான அபிஷேகத்தை ஊற்றி அவள் முந்தி கொண்டாள் என்று மத்தேயு 14:8 சொல்கிறது. இவள் வெளியேற பெற்ற தைலத்தை கொடுத்தது எதை வெளிப்படுத்துகிறது? அவளிடத்தில் இருந்த வெளியேற பெற்றதை ஆண்டவருக்காய் கொடுக்கணும் என்று தீர்மானித்து தன்னுடைய நேசத்தை காட்டுகிறது. அவரை கனப்படுத்த தீர்மானித்ததை காட்டுது. அவளுடைய அர்ப்பணிப்பை இது காட்டுகிறது. அவள் ஊற்றும்போது அங்கிருந்த சீஷர்கள் எல்லாரும் அவள் செயலை பார்த்து முறுமுறுத்தார்கள். ஆனால் இயேசு அவளை பார்த்த பார்வை அப்படி அல்ல. இவள் என்னிடத்தில் நற்கிரை செய்தாள் என்று அவரை அங்கீகரித்தாள். 2வதாக, தன்னால் இயன்றதை அவள் செய்தாள், ஆகையால் அவளுக்கு கிடைத்த கனம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை பற்றி நினைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். அவர் வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி மத்தேயு, மார்க்கு, யோவான் புஸ்தகங்களில் இவள் செய்த செய்கை பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த சீஷர்கள் எல்லாம் முறுமுறுத்தது நம்ம வாழ்க்கையில் கூட அநேக நேரம் ஆண்டவருக்காய் நம்ம செலவிடுகிற காணிக்கைகளாக இருக்கட்டும், நேரங்கள், உபவாசங்கள், பிரயாசங்களை நம்ம சுற்றி இருக்கிறோம் பார்த்து வீண் செலவு, இது வீணாய் செய்கிற என்று சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்மால் இயன்றதை நாம் செய்யும் போது அந்த நற்கிரைகளை பார்த்து நமக்கு ஏற்ற வேலைகளை கனத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஸ்திரீ இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், நம்ம வாழ்க்கையில் சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்முடைய அன்பின் வெளிப்பாடாய், அர்ப்பணிப்பின் வெளிப்பாடாய், கனத்தின் வெளிப்பாடாய் நாம் சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை உயர்த்தவும் கனப்படுத்தும் உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமேன்.